சுத்தி முத்தி எவ்வளவு இல்ல. நம்ம போய் அப்படியே நேக்க அந்த குப்பையை அங்க கொட்டிட்டு வந்துடும். ஏமே 1.5 கிலோமீட்டர் குப்பையை போட போறோம். நம்மளால நடக்க முடியாது சாமி. இவ வீட்டுக்கிட்ட குப்பை கிடக்குது, நம்மளுக்கு வசதியா போச்சு. இனியே போய் குப்பையை போட்டு போட்டு வந்துருவோம். எவ்வளாச்சும் வந்துடாம அது வேற. இங்கிட்ட எவ்வளவு இல்லையில. என்ன வீச்ச வீசுது என்னண்டுதான் இங்கக்குள்ள குடியிருக்கிற ஆளுகளும். முடிஞ்சிருச்சா? இருட்டுறதும் தெரிய மாட்டேங்குது, விடிகிறதும் தெரிய மாட்டேங்குது. என்ன இப்படி வீசுது? இன்னைக்கு எவ்வளவு குப்பையை வந்து போட்டாளா? இது டெய்லி எவ்வளவுதான் வந்து போடுறானே தெரியல. ஒரு 4-5 நாளா கண்டே பிடிக்க முடியலையே. என்னையார் வந்து போடுறானே தெரிய மாட்டேங்குது. இந்த தெருவுல இருந்து தானே போட்டிருப்பாளுங்க. வேற வீட்டுல இருந்து யாரும் வந்து போட போறா? ஏன் இவ்வளவு குப்பை தட்டுல போய் போட வலிக்குதோ? அடியே அடியே எல்லாம் வாங்கடி வெளியே. ஏன் உங்களுக்கு இன்னும் விடியலையோ? எந்திரிங்கடி. இன்னைக்கு வரட்டும். எவா போடுறான்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஏன் விட்டு முன்னாடி போடுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் அவ வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ண வேண்டியதானே? நான் தான் கிடைச்சனா? என்னை பார்த்தா இழுச்ச வச்சுமேனு தெரியுதோ? வாங்கடி வெளியே. என்னாச்சு இவளுக்கு? காலங்கத்துல எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? பூங்கொடியக்கா என்னாச்சு? யார் இப்படி காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்குது? அங்க கொஞ்சம் திரும்பி பாருடி. இவ என்னத்துக்கு காலங்காத்தால இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலடி. வாடி போய் கேப்போம். வாங்கடி வாங்க, ஒருத்தரா வாங்க. மண்டமுடிய பிடிச்சி ஆஞ்சு விடுறேன். என்னக்கா இவ எப்படி கத்திக்கிட்டு இருக்கா? இவ இப்படிலாம் கத்த மாட்டாளே. அதான்டி எனக்கும் தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. வா போய் கேப்போம். வாக்கா போய் கேப்போம். இன்னைக்கு இவளுக்கு திடீர்னு என்னதான் ஆகுமோ? இல்லடி சின்ன பொண்ணு, இவ இப்பெல்லாம் சண்டை போட மாட்டா. ஏதோ நடந்திருக்குடி. அதுவும் சரிதாங்க. ஏன் முனிசு என்னடி ஆச்சு? ஏன் முனிசக்கா என்னாச்சு? எதுக்கு நேத்து எப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க காலங்காத்தால? ஒருவேளை இவ்வளவுதான் குப்பையை போட்டிருப்பாளோ? எனக்கு நேத்துக்கினே பாரு காலங்காத்தால கத்திக்கிட்டே இருக்கணும்னு. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் செய்யறீங்க? நித்யா அங்க கொஞ்சம் பாரு. அங்க என்ன இருக்குக்கா? இங்க பாருடி. எவ்வளவு என் வீட்டு முன்னாடி டெய்லி இந்த குப்பையை வந்து போட்டு போட்டு போறாடி. ஐயோ யார் இப்படிலாம் போட்டு போறது? யார் போடுவா? இங்கனக்குள்ள அக்காவை தானே போடுவா. எவ போடுவா? இங்க பாரு முனிசக்கா, நாங்களாம் இங்கனக்குள்ள போட மாட்டோம். நீயே டெய்லி பாத்துருக்க. நான் போய் எவ்வளவு தூரம் போய் டெய்லி குப்பையை போட்டு வரேன்னு உனக்கே தெரியும். சாயங்காலம் நான் போய் குப்பையை போட்டு வந்துருவேன்ல. அப்புறம் யார் தாண்டி போடுவா? முனிசக்கா இங்கனக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல முடியாது. ஏன் முனிசு என்னாச்சுடி? என்ன தாண்டி ஆச்சு? எதுக்கு நேத்துல காலங்காத்தால சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாருக்கா, என் வீட்டு முன்னாடி டெய்லி எவ்வளவு குப்பையை போட்டு போட்டு போறாக்கா. ஐயோ நம்ம தானே கண்டுபிடிச்சு விடுவாளோ? அது எவனே தெரிய மாட்டேங்குதுக்கா. அந்த ஒரு வாரமா இங்கனக்குள்ளேயே நாங்க போட்டுட்டு போறா. ஏண்டி முனிசு இத்தனை நாள் அப்புறம் என்னடி செஞ்ச? ஏன் முனிசு இதுக்கே இப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் நடக்க முடியாத கலடு கட்டையை இங்கனக்குள்ள வந்து போட்டுட்டு போயிருக்க முடியும். என்னது கலடு கட்டை போடுதா? ஐயோ இது ஆரம்பிச்சிச்சு. ஏண்டி இங்க இருக்க ஒரே கலடி நான் தாண்டி. நானும் அடிக்கணும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா மானம் கெட்டு போயிரும் பாத்துக்க. நீ தான் போடுறேன்னு சொன்னா? நான் சொன்னேன் நடக்க முடியாத கலடு கட்டை எதுவும் போட்டிருக்குன்னு சொன்னேன். அடியே இங்க கலடு கட்டைன்னா நான் தான் கலடு கட்டை. வேற எந்த கலடு கட்டை அடி இருக்கு? அதுவும் நானும் அங்கிட்ட இங்கிட்டு நடந்துகிட்டு திர்றேன். இந்த ஊர்ல நடக்க முடியாம எந்த கலடு கட்டை இருக்கு? அதானே நான் எப்பயுமே இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும் தாண்டி நினைப்பேன். இப்படி அங்கன போட இங்கன போடணும்லாம் நினைக்க மாட்டேன். இப்ப நீ தான் போட்டேன் நான் சொன்னா? இன்னும் இப்படி சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க? அப்புறம் என்னடி கலடு கட்டை போடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்டி? ஏன் இந்த ஊர்ல கலடு கட்டை மட்டும்தான் இருக்கா? வேற ஆளே இல்லையா? ஐயோ இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? நீ விடு முனிசு, யாராச்சும் தெரியாதவங்க போட்டிருப்பாங்க. அதை போய் விடுறது ஓ வீட்டு முன்னாடி போட்டிருந்தா உனக்கு தெரியும். அதானே எனக்கு இது தேவையில்லாத வேலைதான். உனக்கு போய் நான் சொன்னேன் பாரு, என்னை சொல்லணும். நான் வீட்டுக்கு போறேன்டி ஆத்தா. இங்க பாருடி முனிசு, எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன பாட்டி சொல்ற? ஆமாடி, இவ டெய்லி குப்பைய போவே மாட்டேங்கிறாடி. அப்புறம் வீட்டு குப்பை எங்க தாண்டி போகுது? ஆமா முனிசக்கா, நானும் பாக்குறேன். இவங்க குப்பைய போவே மாட்டேன்றாங்க இந்த ஒரு வாரமா. ஆமா நானும் பாத்துட்டு தானடி இருக்கேன். வேணுமா தெரியாதவங்க போட்டிருப்பாங்கன்றா, கலடு கட்ட தெரியாம போட்டிருக்கோன்றா. இன்னைக்கு இருக்கட்டும் அவளுக்கு. ஜென்னியார வந்து போடுறானே தெரிய மாட்டேங்குதுக்கா. ஆளுங்களை நடமாட்டிக்கிட்டு தாங்க இருக்கு. அப்புறமும் எந்நேரம் போடுறானே தெரிய மாட்டேங்குதுக்கா. கண்ணு மிக்கிற நேரத்துல வந்து போட்டு ஓடிடுவா அவளக்கா. சரி முனிசக்கா, நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போவாரு, லேட் ஆயிடுச்சு. சரிடி. நான் இங்க ஒரு அடுப்புல கிடக்குடி அத்தா, நானும் போயிட்டு வரேன். சரி பாட்டி. எக்கா என்னதாங்க செய்யறது? நீயே ஒரு வழி சொல்லுக்கா. இங்க ரீ முனிசு. என்ன சொல்லு சின்ன பொண்ணு? பேசாம வீட்டு முன்னாடி ஒரு கேமரா மாட்டிடுடி. ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? கேமரா மாட்டுற அளவுக்கு இங்க வசதியா இருக்கேன் நானு. கேமரா மாட்டுறதுக்கு எதுக்குடி வசதி? ஆமா வீட்டுக்குள்ள தங்கமும் பணமும் கொட்டி கிடக்கு, நான் கேமரா மாட்டுறேன். போடி வேலை இல்லாதவளே. எக்கா நீ சொல்லுக்கா, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுக்கா.
என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாதுடி. பேசாம நீ ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பாரு. அந்நேரம் தானே போடுறா, அப்போ முழிச்சிருந்து ஒளிஞ்சிருந்து பாரு. அப்படின்னாக்கா யார் போடுறான்னு கண்டுபிடிக்க முடியும். என்னக்கா சொல்ற? அந்நேரம் வரைக்குமே என்னால் முழிச்சிருக்க முடியாது, எனக்கு தூக்கம் வருமே. அப்படின்னா நமக்கு என்னக்கா, வாக்கா நாரி போய் கிடக்கட்டும் வீட்டு முன்னாடி. வேணாங்க, நானே முழிச்சிருந்து பாக்குறேங்க. ஆமடி முனிசு, சின்ன பிள்ளைங்கெல்லாம் இருக்குங்க செய்துங்க, அதுகளுக்குலாம் இது ஒரு கிருமி தொற்று மணி வந்துரும்டி. உன் பிள்ளைங்க உடம்பு கெட்டு போயிடும், நீ தான் பாத்துக்கிறணும். சரிக்கா நான் பாக்குறேங்க. இன்னைக்கு என் கையில மட்டும் அவ மாட்டினா கை மாதாங்க. சரி வாடி சின்ன பொண்ணு, இனிமே அவ பாத்துக்கிடுவா. ஏன்டி முனிசு, உனக்கு துணைக்கு வரவா நானு? வா சின்ன பொண்ணு. அஸ்கு புஸ்கு நான் போய் தூங்க வேணாம். என்னாலாம் 12 மணி வரைக்கும் முழிக்க முடியாதுப்பா. அப்புறம் என்னத்துக்குடி கேட்ட துணைக்கு வரவா நுணைக்கு வரவான்னு? உனக்கெல்லாம் கிசும்ல. இல்ல முனிசு, நீ கேட்டா என்ன சொல்றேன்னு பார்த்தேன். பாப்படி பாப்ப, உனக்கு கொழுப்பேறி பத்திடுடி. சரி வாக்கா போவோம் நம்ம. என்னதான் செய்யறது? இவளுக்கு மட்டும் ஏன் எப்படி போகுது அறிவு? சின்ன பிள்ளைங்க இருக்குங்க, விளையாடுங்க, செய்யுங்கன்னு ஒருத்திக்கும் தோண மாட்டேங்குது. சரி இன்னைக்கு நைட் ஒரு வழி ஆக்கிற வேண்டியதான். ஏன் இவளுக்கு குப்பையை போய் குப்பை தட்டில போட வலிக்குதோ? இருக்கட்டும் இன்னைக்கு போட வருவாள்ல, அப்போ வச்சுக்கிறேன் அவளை. ஐயோ துக்கமா வருது. இந்த குப்பையை போடுற எவன் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாடு. எவனையும் காணுங்க, சீக்கிரமா வந்து தொலைங்கடி, பார்த்துட்டு நான் போய் தூங்கத்துக்கு. எவ்வளோ வர்றா, கதை உடைக்கிற சத்தம் கேட்குது. இன்னைக்கு வாடி, உன்னை ஒரு வழி ஆக்கிடுறேன். அடி பாவி, நீதானாடி தன்னால குப்பையை போட்ட? நேற்று காலையில நல்லவும் மணியா பேசுனா, நேற்று குப்பையை போட்டதுக்கு அந்த கத்துறா. குப்பையை போட்டது ஒரு குத்தமா? அப்படித்தாண்டி நான் போடுவேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் நானும் பாக்குறேன்டி. என்ன செஞ்சிருவேன், நம்மள தலையை சீவிடுவாளோ? இருக்கட்டும் பாத்துக்கிறேன். ஏண்டி என் வீட்டு முன்னாடி குப்பையை போட்டு உனக்கு எவ்வளோ திமிரு, உனக்கு எவ்வளோ தைரியம்? என்ன திமிரு இருந்தா என் வீட்டு முன்னாடி வந்து நீ குப்பையை போடுவ? இருடி வாரேன் இரு. என்ன சத்தம் இது? எதுவா இருந்தா என்ன, எனக்கு என்ன, நானும் பயந்துக்கிட்டு அத்துறேன். என்ன இது சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குது? ஐயோ என்ன சத்தம்? பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. யாரு இன்னியாத்துல? அந்த முனி சத்தம் இருக்கும், நம்ம பயமுறுத்துறதுக்கு வந்திருப்பா. ஐயோ பேய், யாராச்சும் வாங்க பேய். ஏய், நீ கத்துறது யாருக்கும் கேட்காது. நீ என்ன சொல்ற? எதுக்கு நீ இப்ப வந்த? யாரு நீ? நான் யாருன்னு இருக்கட்டும், நீ யாரு? இங்க என்ன பண்ற? நான் வந்து நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் இத்தனை நாளா சாப்பாடு இல்லாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன், அதான் எனக்கு இப்ப நல்ல சாப்பாடா கிடைச்சிருக்கு. நான் உன்னைய இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறேன். என்னது, நீ என்ன சமைச்சு சாப்பிட போறியா? மயங்கி விழுந்துட்டா. இப்ப தெரியும் இந்த முனிஸ் யாருன்னு. நம்மளுக்கு தூக்கம் வருது, இவளை விட்டுட்டு எப்படி இங்கிட்டு இருந்து போறது? மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டாளே, நாமளது திண்ணில எப்படியே கொடுப்பான். நான் என்ன இங்க வந்து படுத்திருக்கேன்? ஐயோ நைட்டு இந்த பேய் வந்து என்ன சாப்பிடணும்னு சொல்லிச்சு. இப்ப என்ன இவன் இங்க படுத்து கிடக்கா? என்னடி பாபான்னு முழிக்கிற? முனிசு, நான் எப்படி இங்க வந்தேன்? ஃப்ளைட்ல வந்தேன். என்னடி சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு முன்னாடி வந்து நீ குப்பையை போட்டு போவ? என்ன சொல்ற? நானும் அவ வீட்டு முன்னாடி வந்து குப்பையை போட்டு போனேன்? நீ தாண்டி போட்டு போன. யார் சொன்னா? நான் இங்க வந்து இருந்தா அவ வீட்டு முன்னாடி நான் குப்பையை போட்டேன்னு அர்த்தமா? என்னாச்சு முனிசக்கா? இங்க பாரு நித்யா, இவ தாண்டி என் வீட்டு முன்னாடி டெய்லி குப்பையை போட்டு போறா. இங்க பாரு முனிசு, தேவையில்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் தான் அவ வீட்டு முன்னாடி குப்பையை போட்டு நீ பாத்தியோ? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க நீ? ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு கேனச்சுமேனு தெரியுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. ஏண்டி உன் குப்பையை உன் வீட்டுல வைக்க வேண்டியதானடி, இல்லாட்டினா தெருவுல போய் குப்பை தட்டுல போட வேண்டியதானடி? எதுக்கு நீ என் வீட்டு முன்னாடி போட்டு போற? உன் வீட்டு முன்னாடி நான் போட்டேன்னு வந்துட்டு என்னடி ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு நான் கேக்குறேன். நான் தாண்டி பார்த்தேன்.
இருக்கு. ஏன் முனிசே நீ 1000 சொல்லுவ, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பா? அப்புறம் எதுக்குடி எங்க வீட்டு முன்னாடி நீ காலங்காத்தால வந்து விழுந்து கிடந்த? அது வந்து இங்க பாருக்கா, நீ சொன்ன மணியே நான் பார்த்தேங்க. நைட்டு பூரா முழிச்சிருந்தேன். இன்னைக்கு எவ்வளோ போடுறான்னு கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு நான் இங்கே மறைஞ்சு நின்றுருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு பேய் மணி முன்னாடி வந்து நின்றேன். அப்புறம் என்னடி ஆச்சு? ஐயோ, அந்த முக்காடு பேய் இவ்வளோதானா? நான் கூட உண்மையான பேயின்னு நினச்சி பயந்துட்டேனே. போச்சு போச்சு, நீ நல்லா மாட்டிக்கிட்டோம். அப்புறமா நான் அவட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு உன்னைய சமைச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னோடனே இவன் மயங்கி விழுந்துட்டாக்கா. இன்னைக்கு இவளை கையும் கழுவுமா பிடிக்கணும்ட்டேவும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அதே மாதிரியே பிடிச்சிட்டேன் பத்தியா? முனிசே நீ சரியான ஆளுதான். ஒழுங்கா நீ போட்ட குப்பையெல்லாம் நீயே பொறுக்கிட்டு போ. இதுதான் உனக்கு தண்டனை. இனிமே என் வீட்டு முன்னாடி குப்பையை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்டா உனக்கு மானம் கெட்டு போயிரும் பார்த்துக்க. ஏய், ஒழுங்கா உன் குப்பையை எடுத்துட்டு போடி. இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம நம்ம போய் அங்க குப்பை தொட்டிலேயே நடந்து போய் போட்டு வந்திருக்கலாம். விட்டு இந்த பேச்சு வாங்குறதுக்கு அதுக்கு நம்ம நடந்துக்கிட்டே போயிருக்கலாம் போல. இது வேற ஞாபகத்தை கொட்ட விட்டுக்கிட்டு மனுஷனை தூங்க விடுறாங்களா? டே, கொட்ட விடாம தூங்குடா. இவ கூட கொடுத்தா டெய்லி இந்த அக்கா போறதான். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறோமோ. திடீர்னு என்ன பல்லு இப்படி வலிக்குது? ஐயோ, தூக்கமே வர மாட்டேங்குதே. சரி, நம்ம போய் கீழே இறங்கி படுத்து பார்ப்போம். அந்த பள்ளி வெளியில தூக்கமே வர மாட்டேங்குதே. கடவுளே, ஏன் தான் அந்த பல்லு வலிலாம் வருதோ? இப்போ என்னதான் பண்றது? தூங்கவும் முடியல, உட்காரவும் முடியல. என்னதான் பண்ண போறோமா? ஓ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? இந்த மனுஷன் என் நேரத்தில் உசுப்புனா கத்துவாரு. என்னதான் செய்யவோ? கொஞ்ச நேரம் போய் வெளியே உட்காந்துட்டு வருவோம். தூக்கம் வேற வருது, படுத்தா தூங்க முடியல. என்ன பொழப்போ? முதல்ல காலையில் விடுஞ்ச உடனே ஆஸ்பத்திரி தான் போகணும். இந்த பல்லு வலி தான் எங்கிட்டு தான் வருமோ. முதல்ல போய் இந்த பல்லை பிடுங்கிட்டு வரணும். அப்போனா தான் நமக்கு நிம்மதி. ஐயோ, பல்லு வேற எப்படி வலிக்குதே. ஐயோ, நாய் வேற குலைக்குது. இது வேறையா? தூக்கம் தூக்கமா வருது. இப்படியே செவத்தா சாந்துக்கிட்டே தூங்குவோம். ஏ பல்ல, கொஞ்ச நேரம் வலிக்காம தான் இரேன். ஆமா, நம்ம சொன்னாப்புல தானே கேட்கவா போகுது. இவ்வளோ உள்ள காணான்னு தேடிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கா. அடியே அடியே முனிசு. விடிஞ்சிருச்சா? அடியே, என்னங்க? நான் என்ன உன்னை உள்ள காணான்னு தேடிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து படுத்து கிடக்க. அதுவும் சாயந்தரத்துக்கு வேற தூங்கிக்கிட்டு இருக்க. என்னடி ஆச்சு? அதுவாங்க, எனக்கு நைட்டு பூரா பல்லு வலிங்க. என்னடி சொல்ற? நைட் அப்போ நீ வசுப்பு வேண்டி தானே? இல்லைங்க, நீங்களே பாவம், வேலைக்கு போய் உழைச்சி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர்றீங்க. உங்களை எனக்கு தொந்தரவு பண்ணணும்னு நான் தாங்க எழுப்பலை. ஏண்டி நீ என்ன லூஸ் ஆடி? பல்லு வலி எப்படி இருக்கும் தெரியுமா? அது தாங்கிட்டாடி இன்ன வரைக்கும் உட்காந்துருந்த. ஆமாங்க, இன்ன வரைக்கும் முடிச்சுதான் இருந்தேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கவே ஆரம்பித்தேன். ஏண்டி என்னைய உசுப்பே இருக்க வேண்டியதானாடி? சரி சரி இருக்கட்டும், வா ஆஸ்பத்திரி போவோம். ஏங்க, பிள்ளைங்க வேற தூங்கிட்டு இருந்துங்க, அதை விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? ஆமா, அதை வேற யோசிக்கவே இல்லை நான். பாரு, இப்போ என்ன பண்றது? நான் வேணா சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வரேங்க. நீங்க இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. சரிடி, அப்படின்னா போயிட்டு வா. ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க, ரொம்ப வலிக்குது. என்னால வலியை தாங்கவே முடியலங்க. வீட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் படுத்து பார்த்தேன், உறக்கமே வரல. அப்படியே விண்ணு 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 தெரிக்குதுங்க. சரி சரி, அப்படின்னா நீ சாப்பிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வா. சரிங்க.
இந்தாடி காசு கையில வச்சுக்கோ. ம் சரிங்க சரிங்க, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா, நான் பிள்ளைங்கள பாத்துக்கிறேன். சரிங்க. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யார் அது நீயாத்துல சின்ன பொண்ணை தேடி வந்திருக்குது? வாடி முனிசு, என்னடி ஆச்சு? நீயாத்துல சின்ன பொண்ணை தேடி வந்திருக்க? அவன் எந்திரிக்க கூட இல்லையாடி? என்ன சொல்ற பெரியம்மா? மணியை பாரு, 8:30 போகுது, என்னம்மா தூங்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன, அவளுக்கு வேலை செய்ய பண்ணக்காரி நான் அறிக்கேன்ல, 8:30 வரைக்கும் தூங்குறா. ஏன் முனிசு? இவன்னா இப்படி வந்து நின்றுட்டு இருக்கா? நாம வேற வண்ணம் தூங்கிட்டு இருந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்காளே. என்ன தெரியுமா, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கா. எனக்கு உள்ள வேலை இருக்குடி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். கிழவிக்கு பாத்தியா குசும்ப? வண்ணம் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சா வந்து எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்கா. ஏன் முனிசு, என்னடி ஆச்சு? நேரத்துல வந்திருக்க? என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியார் என்ன நீ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுச்சு? அப்படியே சொல்லிச்சு அந்த கிழவி. இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. அப்புறம் யார் அண்ணியார் எந்திரிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு இந்த கிழவிக்கு வெஞ்சனம் வச்சு கொடுக்கறது? அதுவும் அண்ணா வரைக்கும் வேலை பார்த்துச்சு, நான் தான் அண்ணா வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன விஷயமா வந்த? எனக்கு நைட்ல இருந்து ஒரே பல்லு வலி சின்ன பொண்ணு. என்னடி சொல்ற? அப்படின்னா நைட்ல இருந்து தூங்கி இருக்கவே மாட்டியே? ஆமாடி சின்ன பொண்ணு, நைட்ல தூக்கமே வரலடி. நானும் இங்கிட்டு புரண்டு படுக்கிறேன், அங்கிட்டு புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேன்டுச்சுடி. அதான் உன்னைய காலையிலுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போலான்னு கூப்பிட வந்தேன், வாடி துணைக்கு. அப்படியா? ஆஸ்பத்திரி துணைக்கு வரவா? இரு நம்பே மாமியார சொல்லிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். ஏன் முனிசு, பல்லு வலி ரொம்ப தாங்க முடியலையா? இல்லடி, இப்ப பரவாயில்ல. நைட்டுக்குலாம் என்னால தூங்கவே முடியலடி. அதான் அன்னைக்கு போய் இந்த பல்ல பிடுங்கிட்டு வந்துடணும் எப்படின்னாலும். எனக்கும் சொத்த பல் இருக்குடி, அதெல்லாம் என்னைக்கும் வலிக்க போதும். சரி இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஏ கிளவி, ஏ கிளவி. அடியே, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கிளவின்னு கூப்பிடாதானே? சரி இருக்கட்டும், நான் இந்த முனிஸ் கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டி அடி? முடிச்சாச்சு. நீ சோற போட்டு தின்னுட்டு தூங்கு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு குசும்பு தாண்டி. மனுஷருக்கு இருக்க ரணகாலத்துல இது ரெண்டுக்கும் கிளுகிழப்ப பாரு. முனிசு, வாடி போவோம். சொல்லிட்டு வந்துட்டேன்டி, வாடி போவோம். சரி வா சின்ன பொண்ணு. வாயை திறங்கம்மா. டாக்டர், அது வந்து பேசக்கூடாது. வாயை திறக்க சொன்னா வாயை மட்டும் திறங்க. ஐயோ டாக்டர். ஏம்மா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது? வாயை திறமா. ஐயோ, இந்த ஆள் இன்னைக்கு நம்ம பல்ல புடுங்காம விட மாட்டார் போலயே. என்னம்மா திருன்னு முழிக்குத? சொன்னா செய்யுமா? யோ கூறுகிட்ட டாக்டர், நான் கொஞ்ச நாள் அறிவு இருக்கா இல்லையாயா? ஏம்மா அப்படிலாம் பேசுற? நான் ஒன்றும் பேஷண்ட்டே இல்லையா, நான் பேஷண்ட்டு கூட வந்த ஆளியா. பேஷண்ட் கூட வந்த ஆளா? ஆமாயா, ஆமா. அப்புறம் ஏம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க? உட்கார இடம் இல்ல, நீங்க வந்து உட்காந்தா யார வேணா பல்ல பிடிங்கி விட்டுருவியா நீ? ஏம்மா, அவனுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்காமா? பல்லப்பிடுங்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னைய வச்சுக்கிட்டு இருக்க? போயா லூசு டாக்டர், உட்காந்துருந்தா நீ வாட்டுக்கு பல்ல பிடிங்கி விட்டுருவியோ? யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்தியோ செய்யலாம் கேட்கவே மாட்டியோ? நீ என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்னய்யா, நீலாம் டாக்டர் தானா இல்ல வேற எதுவும் படிக்காம சும்மா பைய சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஏம்மா நீ வாட்டுக்கு எனத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. போம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போவோம். ஆளையும் மண்டையும் பாரு, இந்த ஆள்லாம் டாக்டர் மூஞ்சியும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த பிள்ளை அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகுது. டாக்டர் உள்ள வரலாமா? ஏதோ பேஷண்ட் வராங்க, அவங்க முன்னெல்லாம் அழுவக்கூடாது. உள்ள வாங்கம்மா உள்ள. என்னம்மா செய்யுது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல யார் பேஷண்ட்டு அதை சொல்லுங்கம்மா. நான் தான் டாக்டர். எனக்கு தான் டாக்டர் பார்க்கணும். எனக்கு நைட்ல இருந்து ஒரே பல்லு வலி, என்னால தூங்கவே முடியல டாக்டர். சரி வாங்கம்மா, இந்த சேர்ல இருந்து உட்காருங்க. எத்தனை நாளாம்மா அந்த பல்லு வலி உங்களுக்கு? டாக்டர், அது வந்து 2 நாளா லேசா தான் வலிச்சிச்சு. நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், அதுல இருந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு டாக்டர். என்னால தூங்கவே முடியல டாக்டர். அதுக்கு என்னம்மா பண்ணணும்? ஊசி போடவா, பல்ல புடுங்கணுமாம்மா? ஊசில வேணாம் டாக்டர், எனக்கு பல்ல பிடுங்கி விட்டுருங்க டாக்டர், அப்படின்னா தான் எனக்கு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கும். முதல்ல வாய தரங்கம்மா. என்னம்மா உங்களுக்கு இத்தனை பல்லு இருக்கு? எல்லாருக்கும் 32 பல்லு தான் இருக்கும், உங்களுக்கு மட்டும் 42 பல்லு இருக்கும் போலயே. எங்க ஈ காட்டுங்க.
ஆத்தாடி ஆத்தா. இந்த டாக்டர் சொன்னம்மா நீ இவளுக்கு 42 பல்லு இருக்கும் போலயே. ஏம்மா எல்லா பல்லும் விளையந்தனமா இருக்கு, அப்புறம் என்னம்மா உனக்கு? இல்ல டாக்டர், எனக்கு அந்த முன்னாடி இருக்க பல்லுதான் வெளியேன்னு இருக்கு. மத்த உள்ள பல்லுலாம் எனக்கு சொத்தையா தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த கடவா பல்லுதான் எனக்கு வலிக்குது. கீழே வலிக்குதா மேலே வலிக்குதாம்மா? கீழே தான் டாக்டர். ஏம்மா இனிப்பு நிறைய சாப்பிடுவியோ? இல்ல டாக்டர். இல்ல டாக்டர், அவ பொய் சொல்றா. அவ 1 கிலோ இனிப்பை கொடுத்தாலும் நல்லா திம்பா. ஏண்டி உன்னை துணை கூட்டு வந்தா என்னைய போட்டு கொடுக்குறியா நீ? உண்மையை தானே சொன்னேன். சரி சரி விடுங்கம்மா, அந்த பல்ல பிடுங்கிடுவோம். அதை முதல் செய்யுங்க டாக்டர், எனக்கு இன்னும் ஒன்று வலிக்குது. பல்லு வலினா அப்படித்தாம்மா இருக்கும். இனிமையாச்சும் இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரிங்க டாக்டர். வாயை திறங்கம்மா. வலிக்குது டாக்டர். ஏம்மா வலிக்குதுன்னு நீ வாட்டுக்கு என் கையை கீழே கடிச்சு வச்சிடாதம்மா. பல்ல பிடுங்கும் போது அப்படித்தாம்மா வலிக்கும். இந்தாங்கம்மா உங்க பல்ல பிடுங்கியாச்சு. படி எவ்வளவு சொத்தையா இருக்கு. ஆமாம்மா பாருங்க, இனிமேனாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. ஒரு வேளைக்கு 2 வேளை பல்லு விளக்குங்க. அப்படின்னாதான் பல்லெல்லாம் சுத்தமா இருக்கும். இவ பல்லே வளர்க்க மாட்டா, எங்கிட்டு 2 வேளைக்கு பல்லு வளர்க்குறது? சரிங்க டாக்டர், இனிமே நான் 2 வேளைக்கு பல்லு வளர்க்குறேன் டாக்டர். இன்னும் 2 நாளைக்கு கொஞ்சம் வலிக்கத்தாம்மா செய்யும், அப்புறம் எல்லாம் சரியா போகும். சரிங்க டாக்டர். உங்களுக்கு எவ்வளோ சார் ஃபீஸு? 600 ரூபாம்மா. என்னது, ஒரு பல்ல பிடுங்குறதுக்கு 600 ரூபாயா? ஆமாம்மா, காசை கொடுக்குறியா? பதிலுக்கு இன்னொரு நல்ல பல்ல பிடுங்கிட்டு விடவா? என்னது, காசு கொடுக்காட்டி இன்னொரு பல்ல பிடுங்கிட்டு விட்டுருவீங்களா? ஆமாம்மா. இல்ல டாக்டர், இல்ல டாக்டர், நான் காசையே கொடுத்துட்டு போயிடுறேன் டாக்டர். இந்தாங்க டாக்டர் உங்க காசு. சரிம்மா. நான் ஒரு சில மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் வெளியே மெடிக்கல்ல வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க டாக்டர்.